சிற்றம்பலம். எல்லாம் சிவன் செயல். நமச்சிவாய வாழ்க. நற்றுணையாவது நமச்சிவாயவே. அருட்குருநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனிஞானி சகோதரனே. யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவ தந்ததனால் பூமேல் மகள் போயரமை புணர்வீர் நாமேல் நடவே நடவீரினி. சிற்றம்பலம். எல்லாம் வல்ல குருவருளும் திருவருளும் பணிக்க இன்றைய பதிவில் இன்று குரு பூசை காணும் 63 நாயன்மார்களில் ஒரு நாயனாரான நம்முடைய கலிக்கம்ப நாயனாருடைய வரலாற்றை சிந்தனை செய்வதற்கு எல்லாம் வல்ல குருவருளும் திருவருளும் பணித்துள்ளது. நம்முடைய கலிக்கம்ப நாயனாரை நம்முடைய நம்பியாருட பெருமாள் திருத்தொண்ட தொகையில் கைத்தடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் கலியன் கழசத்தி வலிஞ்செயற்கோன் அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையில் அருமையாக கூறியுள்ளார். நம்பியாண்ட நம்பிகள் தான் அருளிய திருத்தொண்ட திரு அந்தாதியில் பொய்யை கடிந்து புண்ணியர்க்கு ஆட்பட்டு தன் அடியான் செய்வ திரு உருவாய் வருதலும் தான் அவன் தாள் கழுவ வையத்தவர் முன்பு நீர் வாராவிட மனைவி கையை தடிந்தவன் பெண்ணாகடத்து கலிக்கம்பனே என்று நம்பியாண்டா நம்பி தான் அருளிய திருத்தொண்ட திரு அந்தாதியில் அருமையாக பதிவு செய்திருக்கிறார். நம் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் புராணத்தில் 10 பாடல்களாக நம்முடைய கலிக்கம்பு நாயனார் வரலாற்றை அருமையாக விரித்து கொடுத்திருக்கிறார். நம் கலிக்கம்ப நாயனார் செய்வோம். சிற்றம்பலம். நம் கலிக்கம்ப நாயனார் பெண்ணாகலத்தில் ஓர் வணிக குடியில் அவதாரம் செய்கிறார். அவர் பெண்ணாகலத்தில் இருக்கக்கூடிய தூங்கானை மாட சுடக்குழந்தீஸ்வர பெருமான் மீது மிகுந்த அன்புடனும் அந்த சுடக்குழந்தீஸ்வர பெருமானுக்கு பல திருத்தொண்டுகள் செய்தும் பெருமானே கதி என்று மிக மிகுந்த அன்போடு அன்பு செலுத்தக்கூடி வருபவராய் இருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் நம் கலிக்கம்ப நாயனார் ஒவ்வொரு நாளும் எல்லாம் வல்ல பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற அடியார்களை தன் இல்லத்திற்கு அழைத்து வந்து அவர்கள் திருவடி விலக்கி பாத பூசை செய்து அவர்களுக்கு நன்றாக உணவு அருமையான உணவு அறுசுவை உணவு அளித்து அவர்கள் வேண்டுவனவற்றை பொன் பொருள் எதுவா இருந்தாலும் மன நிறைவோடு கொஞ்சம் கூட மனசு கஷ்டப்படாம செல்வம் போகுதே என்று கஷ்டப்படாமல் மன நிறைவோடு உள்ள மகிழ்ச்சியோடு அனைத்தையும் கொடுத்து கொண்டு வந்தார் நம்முடைய கலிக்கம்ப நாயனார். இதுதான் இவரோட தொண்டு. நம் தெய்வ சேகராம சொல்லியிருப்பாரு பாருங்க. அன்னவகையால் திருத்தொண்டு புரியும் நாளில் அங்கொரு நாள் மண்ணு மனையில் அமுது செய்ய வந்த தொண்ட தமையெல்லாம் தொன்மை முறையே அமுது செய்ய. தொன்மை முறை என்றால் அடியார்களை கண்டவுடனே கை கூப்பி வணங்கி அவர்களுக்கு அவளை இல்லத்துக்கு அழைத்து வந்து பாத பூசை செய்து திருவும் அளிப்பதால் தான் தொன்மை முறை. வழி வழியாக தொடர்ந்து வருகிற முறை. தொன்மை முறையே அவன் செய்ய தொடக்குவிப்பார். எனவே இப்படி 12 செய்து கொண்டு வரும் பொழுது ஒரு நாள் கலிக்கம்ப நாயனார் இல்லத்திற்கு அடியார்கள் வருகிறார்கள். அவர்களுக்கும் தான் எப்பொழுதுமே செய்வது போல தானும் தன்னுடைய மனைவியாரும் 2 பேரும் சேர்ந்து அடியார்களுக்கு பாத பூசை திருவடி விளக்குகிறார்கள். அப்படி விளக்கி கொண்டு வரும் பொழுது ஒரு அடியார் வந்து அமர்கிறார். அவர்களுடைய பாதங்களை தூய்மை செய்வதற்காக நம்முடைய கலிக்கம்ப நாயனார் கீழே இருக்கிறார். அம்மையார் கலிக்கம்மாட மனைவியார் இந்த திருக்கடத்திலிருந்து தண்ணீர் ஊற்றுவார்களாம் திருவடி பூசை செய்வதற்கு. அப்படி தண்ணீர் ஊற்றுவதற்கு முன்பாக வந்து அடியாருடைய முகத்தை பார்க்கிறாங்க நம்முடைய கலிக்கம்ப நாயனாருடைய மனைவியார். பார்த்த உடனே இவருக்கா நாம் திருவடி பூசை செய்ய வேண்டும், இவருக்கா நம் கணவர் திருவடிகளை விளக்க வேண்டும், இவருடைய திருவடிகளா நம் கணவர் விளக்க வேண்டும் என்று சிறிது யோசிக்கிறாங்க. அதை கண்டு நம் கலிக்கம்ப நாயனார் என்ன திருவடி விளக்க இன்னும் நீர் வரவில்லையே என்று மேலே மனைவியாருடைய முகத்தை காண்கிறார். பாக்குறாங்க. கையால் அவர் தம் அடி பிடிக்க காதல் மனையார்
முன்பு ஏவல் செய்யாத அகன்ற தமர் போலும் என்று தேரும் பொழுது மலர் மொய்யார் வாச கரக நீர் வார்க்க முட்ட முதல் தொண்டர் மையார் கூந்தல் மணஜாரை பார்த்து மனத்து உள் கருதுவார். கலிக்கம்மாள் பாக்குறாங்க, அம்மையார் முகத்தை பாக்குறாங்க, அடியார் முகத்தை பாக்குறாங்க. அப்பதான் அவருக்கு தெரியுது, இவர் நம் கலிக்கம்பானார் வணிகர் அல்லவா. கலிக்கம்ப நாயனார் கீழ் வேலை செய்து பிறகு கலிக்கம்ப நாயனார் விட்டு விலகி சென்று அடியாராக எல்லாம் வல்ல ஆரணி சடகனாருக்கு அன்பு செய்யக்கூடிய அடியாராக தம் இல்லத்திற்கு வந்திருக்கிறார் என்று தெரிகிறது. அதான் நம்ம நம்பியார் நம்ம சொல்லியிருப்பாங்க, பொய்யை கடிந்து புண்ணியர்க்கு ஆட்பட்டு தன்னடியான் செய்வ திருவுருவாய் வருதலும் என்று நம்பியாண்ட நம்பி திருத்துறை சொல்லியிருப்பாங்க. அது நம்ம முன்னாடியே பார்த்தோம். எனவே இதை கண்ட பிறகுதான் நீர் வராமல் இருக்கிறது என்பதை நம் கலிக்கம்ப நாயனார் புரிந்து கொண்ட பிறகு என்ன நடக்கிறது? வெறித்த கொன்றை முடியார்த்தம் அடியார் இவர் முன் மேவு நிலை குறித்து வெல்கி நீர் வாராது ஒழிந்தால் என்று மனம் கொண்டு மறித்து நோக்கார். வடிவாளை வாங்கி கரகம் வாங்கி கை தரித்து கரக நீர் எடுத்து தாமே அவத்தால் விளக்கினார். கலிக்கம்மா என்ன பண்ணார்? அம்மா, இவன் முன்னாடி வேலை செய்தவர் தான், ஆனா இப்ப அடியார வந்திருக்கார், அவருக்கு நான் பாத புத்தி செய்யணும் என்று சொல்லி அந்த அம்மையாருக்கு புத்திமொழி சொன்னாரா? இல்லை. செய்ய தொண்டுக்கு தடங்களாக யார் நிக்கிறாங்க? மனைவியாரே நீர் கொடுக்காம இருக்காங்க. இப்ப என்ன பண்ணார்னா, தன்னுடைய உடைவாளை எடுத்தார். எடுத்து தன் மனைவியாருடைய கையை அப்படியே தடிந்து விட்டார். இந்த மனைவியார் கையை அப்படியே வெட்டி விட்டார் என்று தெய்வ சேர்க்கையாக பதிவு செய்யறாருங்க. இதுதான் நாயன்மாக, இதுதான் அவங்களுடைய உரைப்பு. தான் செய்கிற தொண்டிற்கு யார் இடையூறாக வந்தாலும் அந்த இடையூரை அவர் பெரிதாக எடுத்துக்க மாட்டாங்க. யார் இடையூறு கொடுக்கிறாங்க என்று எடுத்து மாட்டாங்க. எடுத்துக்காட்டு ஏற்பகை நாயனார் மனைவியே பெருமாள் அழைத்து செல்கிறார். அப்போது சுற்றத்தார்கள் எல்லாமே நிக்கிறாங்க, எதிரியா நிக்கிறாங்க, தான் செய்ய தொண்டுக்கு எதிரா நிக்கிறாங்க. சுற்றத்தார்கள் அனைவரையுமே வெட்டி வீழ்த்தினார். அவர்களும் முக்தி அடைந்தார்கள். எனவே கலிக்கம்ப நாயனாரும் தன்னுடைய மனைவியாருடைய கையை அப்படியே வெட்டினார். பிறகு தானே அந்த கலச நீரை எடுத்து, தானே கரக நீரை எடுத்து, தானே அந்த அடியாருக்கு திருவடி பூசை செய்தார். பிறகு வந்த அடியார் அனைவருக்கும் தானே பரிமாறி அவர்கள் நன்றாக உண்பதை கண்டு பிறகு பன்னெடுங்காலும் இந்த தொண்டை தவறாமல் செய்து நம்முடைய கலிக்கம்ப நாயனார் எல்லாம் வல்ல பெண்ணாகடத்து பெருமான் திருவடி அடைந்தார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.